சென்று காமராஜரை பார்க்கிறார்கள். காமராஜரை பார்த்து அவர்கள் கேட்டதெல்லாம் நாம் நம்முடைய சாதனைகளை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கு, அதான் டெக்ஸ்ட் பண்ணுறதுக்கு தவறிவிட்டோம் என்று சொல்லுகிறார். நாம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கெல்லாம் தமிழருவி மணியனை போன்றவர்கள் களத்தில் இல்லை. அதுதான் காங்கிரஸ் தோற்றத்துக்கு காரணம் என்று நான் கருதுகிறேன். காமராஜர் தோற்றத்துக்கு, காங்கிரஸ் எப்படி இருந்தாலும் தோற்றுப்போம், அது வேறு விஷயம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாம் ஒரு சினிமா எடுக்க வேண்டும், ஒரு குறும்படம் எடுப்பதன் மூலமாக நம்முடைய சாதனைகளை எல்லாம் மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். நிறைய பேர் சொல்லுகிறார்களே, ஒரு என்னதான் ஒரு மகத்தான தலைவனாக இருந்தாலும் எடுத்த உடனேயே பல பேர் சொல்கின்ற கருத்தை புறந்தள்ளினால் அவன் ஜனநாயகவாதி இல்லை என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடும். ஆனால் பெருந்தலைவர் என்பவர் பெருமைக்குரிய தலைவர். அவர் எல்லாவற்றையும் கேட்கிறார். கேட்டுவிட்டு இது படம் எடுப்பதற்கு எவ்வளவு செலவாகும் என்று கேட்கிறார். அந்த காலத்தில் ஒரு 30,000 ஆகும் என்று சொல்லுகிறார். 30,000 ஆகுமா என்று கேட்ட பெருந்தலைவர் சிறிதும் தயங்காமல் சொன்னாராம், அந்த 30,000 இருந்தால் நான் இன்னும் ஒரு பள்ளி கட்டி விடுவேன், ஏழைகள் படிப்பதற்கு உதவும் என்று சொன்னார்.